இனிய உறவுகளுக்கு என் பாசமான வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நிம்மதி வேறு, மகிழ்ச்சி வேறு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டை நான் சந்திக்க நேரிட்டது. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன். ரொம்ப சோகமாக இருந்தார். ஏன் இப்படி சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். வாழ்க்கையில் எனக்கு நிம்மதியே இல்லைங்க அப்படின்னாரு. ஏன்னா நல்ல வேலை பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க, அப்புறம் ஏன் நிம்மதி இல்லைன்றீங்க அப்படின்னு சொன்னேன். எப்படி உங்களுக்கு நிம்மதி கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னே. அப்போ அவர் சொன்னார், ஒரு வீடு கட்டிட்டா எனக்கு நிம்மதியாக இருக்கும், என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிட்டேன்னா நிம்மதியாக இருக்கும், ஒரு கார் வாங்கிட்டா நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மீண்டுமாக போன மாதம் நான் மீண்டுமாக அவரை சந்திக்க நேரிட்டது. அப்பொழுதும் அவர் சோகமாக இருந்தார். என்னங்க இப்பயும் சோகமாக இருக்கீங்க? அதான் வீடு கட்டிட்டீங்க, கார் வாங்கிட்டீங்க, பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் வச்சிட்டீங்க, அப்புறம் என்ன நிம்மதி கிடச்சிருக்கும்ல அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க, நிம்மதி கிடச்சிருச்சு, ஆனால் நான் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னாரு. என்னடா, கார் இருந்தும் மகிழ்ச்சியாக இல்லை, பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்தும் மகிழ்ச்சியாக இல்லை, வீடு கட்டியும் மகிழ்ச்சியாக இல்லையா? அப்பொழுது பணத்தாலோ பதவியாலோ வேறு வித எல்லா சுகத்தை நாம் அனுபவித்தாலோ மகிழ்ச்சி கிடைக்காதா என்று யோசித்தேன். அப்பொழுதுதான் நான் அவரிடம் சொன்னேன், மகிழ்ச்சி என்பது வெளியில் உள்ள பொருட்களால் வருவது அல்ல, உங்கள் உள்ளத்துக்குள், உங்கள் அடி மனதிற்குள் அந்த மகிழ்ச்சி இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியை நீங்கள் சாவியை போட்டு பூட்டி வைத்து கொண்டிருக்கிறீர்கள். சரியான சாவியை வைத்து அந்த பூட்டை திறந்து விடுங்கள். நிச்சயமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், உங்களோடு சேர்ந்த அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று நான் சொல்லிவிட்டு வந்தேன். சரிதானே? யோசிப்போமா?